நேற்று லவர்ஸ் டே. சில பேர் ரோஸ் வாங்கியிருந்தாலும் பல பேர் டோஸ் வாங்கியிருப்பீங்க. வேற எதுக்கு? எனக்கு பிடிச்சதை நீ வாங்கி தரல அப்படிங்கிறதுக்கு தான். கேர்ள்ஸுக்கு ரோஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் உங்க பர்ஸ் எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாக டெடி பேர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த டெடி பேருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதியான தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு டெடி அப்படிங்கிற ஒரு செல்ல பேர் இருந்துச்சு. அவர் ஒரு நாள் கரடி வேட்டைக்கு கிளம்புனப்போ அடிப்பட்ட கரடியை சுடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆஹா, எவ்வளோ ஒரு பெரிய மனசு அப்படின்னு கார்ட்டூனிஸ்ட் கிளிஃபோர்ட் அந்த சம்பவத்தை கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூனாக வரைஞ்சார். எல்லாரும் அந்த கார்ட்டூனை பார்த்து சிரிஞ்சிட்டு இருந்தப்போ மோரிஸ் மிஸ்டம்ங்கிற ஒரு டாய் ஷாப் ஓனருக்கு மட்டும் அதில் வரைஞ்சிருந்த கரடிங்கிறது க்யூட்டாக தெரிஞ்சுது. உடனே தன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து அதே மாதிரியான ஒரு கரடி பொம்மையை உருவாக்கி டெட்டிஸ் பேருங்கிற பேரில் டிஸ்பிளேக்கு வச்சாரு தன்னுடைய கடையில். வச்சது தான் வச்சாரு, சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் டெடி பேர் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காகவே மாறி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குமரி வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சென்சேஷனாக அது மாறிச்சு. அப்படி டெடி பேருக்கு இப்படி ஒரு கல்ட்டு உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த மோரிஸ் மிஸ்டம் 1903 வருஷம் முதல்ல டெடி பேரை விற்பனைக்கு கொண்டு வந்த தினம் இன்று. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களில் எத்தனை பேர் நேற்று கரெக்டாக டெடி பேரை வாங்கி கொடுத்து உங்கள் லவ்வர் கிட்ட ஸ்கோர் பண்ணீங்க? இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.